மக்களுடைய பணத்தில் 195 மில்லியன் ரூபாவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து திரும்ப மீண்டும் நாங்கள் கடை தெருவுகளுக்கு 18 வருட காலமாக வவுனியாவிலே எங்களுக்கு ஒரு தரிப்பிடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த இடத்துக்கு திரும்பவும் எங்களை சென்று அந்த கடமை எங்களுடைய பயணிகளை அதில் ஏற்றி இறக்கும்படி பணித்தார்கள். நாங்கள் இன்று வரை அந்த புதிய பஸ் நிலையத்தை விட்டு நாங்கள் செல்லவில்லை. ஆனால் தொடர்ந்தும் இந்த பணி எங்களை அங்கிருந்து ஈபோசாவினருக்கு ஒரு பஸ் நிலையமும் எங்களுக்கு ஒரு பஸ் நிலையமாக இருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இருந்தும் நாங்கள் இன்றைய கண்டன பேரணியில் எங்களுக்கு வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு எங்களுடைய மகஜர்களை கையளித்து இன்று எமக்கு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இன்று இங்கு வருகை தந்திருக்கின்றோம். ஆகவே வடக்கு மாகாண முதலமைச்சரிடம், மாகாண அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்களிடம் இதை கையளித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வட மாகாணத்திலே 5 மாவட்டங்களிலும் தனியாரும் ஈபோசா சபையினரும் ஒரு பேருந்து தரிப்பிடத்தில் இருந்து எங்களுடைய நேர அட்டவணைக்கு ஏற்ப எங்களுடைய போக்குவரத்துகளை செய்யலாம் என்று இன்று முதலமைச்சரிடம் இந்த மாஜரை கையளிக்க வந்திருக்கின்றோம். போக்குவரத்து அமைச்சர் வந்தா சிறப்பு விழா செய்தெல்லாம் நல்லா செய்தவன். இப்ப எங்கட இதுக்கு வருகிறோம் இல்ல, நாங்கள் எந்த பிரச்சனை அவைதான் எங்கட குறிக்கோள்களுக்கு வராம தாங்கள் வருண்டு எங்கட வடமாகாண அமைச்சர் டெனீஸ்வரன் அவர்களின் உருவப்படத்தை மறித்து எங்களை கொஞ்சப்படுத்தி எல்லாம் செய்கிறாரு. வடமாகாண போக்குவரத்து அமைச்சர்கிட்ட உருவப்படம் வரித்தவர்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுத்து அதை செய்ய சொல்லி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.